ஓகே. ஹாய் கைஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வீக்லி ரீடிங் தான். நம்மளோட ரிலேஷன்ஷிப், ஜென்ரல் கைடன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியலாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆரஞ்ச், ரெட் அண்ட் ப்ளூ, இந்த மூணுலேருந்து ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்ச், ரெட், ப்ளூ. இதோட டைம் ஸ்லாட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். ஓகே, அந்த டைம் ஸ்லாட்டை நீங்கள் செக் பண்ணி உங்களோட ரீடிங்கை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம பண்ணுறது ஜென்ரலான ஒரு ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகிற விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பர்சனலாக ரீடிங் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இருக்கும். சரிங்களா? என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து வந்து இது பண்ணிக்கலாம். பர்சனல் ரீடிங்ஸாக சார்ஜபிள். ஸோ நல்லா ப்ரே பண்ணிவிட்டு, இல்லைன்னா உங்களோட இன்ட்யூஷன் என்ன கலர் வந்து எடுக்க சொல்லுதோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அது சொல்கிறபடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆரஞ்ச், ரெட், ப்ளூ. ஓகே, ஆரஞ்ச் சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்ம ஜென்ரல் ரீடிங் பார்த்துடலாம். ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டு ஏஞ்சல் ஆன்சர்ஸ். ஓகே, இந்த கார்டோட கைடன்ஸும் என்ன அப்படின்றதையும் நம்ம லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரல் ரீடிங் ஃபார் திஸ் வீக். ஓகே, இந்த வீக்கான ஜென்ரல் ரீடிங் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், த டெத், அதுக்கப்புறம் த நைட் ஆஃப் கப்ஸ் அப்படின்ற கார்டு வந்திருக்கு. ஸோ நமக்கு பேக் ஆஃப் த கார்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு, 3 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஐ ஃபீல் லைக் இந்த வீக் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கன்க்ளூஷன், ஒரு க்ளோஷர்ஸ் வந்து கிடைக்கும், ஒரு இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்து ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ திங்க் நீங்கள் ஒரு புது விஷயத்துக்கு இனிஷியேட் வந்து கொடுக்கலாம், சில விஷயங்களை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீடிங் தான் என்னால் இங்கே பார்க்க முடியுது. ஓவராலாக இந்த வீக் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஹெக்டிக்காக இருக்கும் அப்படின்னா அது ஒன்றுமே இருக்காது, அது சரியாயிடும் அப்படின்ற ஒரு இது ஒரு நார்மலான விஷயமா கூட இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வேலை என்ன, ஓவர் திங்க் பண்ணுறது. நம்மளோட வேலையே என்ன, எப்போ பார்த்தாலும் ஒன்றுமே இல்லாத விஷயத்த நம்மளாக அதை வந்து ட்ரிபிள் த ஒரு இதுவாக வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு அது என்ன 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 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். மோஸ்ட்டாக நம்ம பண்ணுற வேலை தான். பட் நீங்கள் ஓவர் திங்க் பண்ண வேணாம். இதை நினச்சி வந்து ரொம்ப ஸ்லீப்லெஸ் நைட்டாக இருக்கும். எனக்கு கூட ஐ திங்க் லாஸ்ட் வீக் ஃப்ரம் ஃபெப்ரவரியிலேருந்து நினைக்கிறேன். லைக் அது ஒன்றுமே இல்லை, எப்பயுமே வந்து நார்மலாக ஒரு நடக்கிற விஷயந்தான். பட் நம்ம கைமீறி சில விஷயங்கள் நடக்கும். அப்படி இருக்கும்போது என்னடா இது, அது ஒரு கொஷின் மார்க் மாதிரி ஆகிடும். ஃப்யூச்சரை நினச்சி, இல்லைன்னா அப்கமிங் டேஸை நினச்சி நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். பட் நீங்கள் அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திங்ஸ் ஆர் கோயிங் டு பி கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து இந்த வாரத்திலே வந்து யூ வில் பி ரிலாக்ஸ்ட், ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு இதுக்கு வந்துடும். ஒரு பீக்குக்கு போயிட்டு அப்படியே சட்டுன்னு கீழே விழுகும்ல. எப்பயுமே நமக்கு வந்து ஒரு பீக்குக்கு டேரெக்டாக அப்படியே நம்மளை வந்து மேலே எடுத்துகிட்டு போகும், டக்குன்னு வந்து நம்மளை வந்து கீழே வந்து தள்ளியும். ஒன்றும் இல்லை, இது இவ்வளோதான். இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். இன்னும் ஓன்னு இழுத்துட்டு போவோம், போயிட்டு கடைசியில் வந்து நார்மல் கொண்டு வந்துடுவோம். அந்த மாதிரி தான். ஸோ ஓவர் திங்க் பண்ண வேணாம். இதை நினச்சி நீங்கள் நிறையா விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு சீரியஸாக வந்து எடுத்துக்க வேணாம். இட் வில் பாஸ். ஓகே, திங்ஸ் வில் பாஸ் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். டெஃபினட்டாக இட் வில் பாஸ் அப்படின்னும் நான் நினைக்கிறேன். த டெத் அப்படின்னு வந்து வரும்போது தேர் வில் பி ஒரு கன்க்ளூஷன் அப்படின்றது வந்து வந்துடும். ஓகே, இல்லை அப்படின்னா சில விஷயங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து நடக்கும். சில விஷயங்களை வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்கணும். ஓகே, இந்த இதில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஓரளவு வந்து நம்மளால் வந்து சஸ்டெயின் வந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து பர்சிஸ்ட் ஆகும்ல. அந்த மாதிரி சில விஷயங்களில் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும்போது இந்த இதில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தால் தான் நம்ம சில விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இது பர்டிகுலராக இதுக்குன்னு அப்படின்னு கிடையாது. ஜென்ரலாக வந்து இது முடிஞ்சால் தானேப்பா இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அது வந்து ஒரு முற்று பெறும், ஒரு இல்லைனா அதுவே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அது வந்து ஒரு கன்க்ளூஷன், டெத், இட் வில் பி ஆல் ரைட். ஸோ இப்போ வந்து ரொம்ப இதுவாக இருந்திருப்பீங்க, அது ஒன்றுமே இல்லாதபடி ஆகிடும்.
அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு நடத்திட்டு போகலாம் சில விஷயங்கள் அப்படின்றதுக்கும் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, இது வந்து ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வந்து நம்ம இங்கே வந்து கண்டிப்பாக பார்த்துருவோம். ஸோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவு வந்து நீங்கள் வந்து பொறுமை காட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது எதுலேயுமே வந்து இம்பல்சிவாக உணர்ச்சி வசப்பட்டு வந்து எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணிட்டு வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி தயவு செய்து வந்து பண்ணாதீங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும். அது எப்போ புரிய வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதாவது சில விஷயங்கள் பட்டு திருந்தணுமா இல்லை படுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தெளிவாக இருந்துக்கணுமா அப்படின்றது உங்களுக்கு தான் வந்து நீங்கள் தான் அதை வந்து யோசிச்சுக்கணும். ஓகே, ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த அளவு நீங்கள் இப்படி வந்து ஜென்ரலான விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறதுனால அது தேவையில்லாமல் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இம்பேக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும். ஒரு அவேக்கனிங் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து ரெண்டு பேருக்கு சேர்ந்து புரிய வரும் அப்படின்றத தாண்டி ஒரு பர்சனுக்கு, அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து புரிய வரும். அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அண்ட் நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து ஃபீல் பண்ணுறதுனால உங்களுடைய பார்ட்னரையோ இல்லை வந்து நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுற விஷயங்களையோ வந்து யாரையும் புட் டவுன் பண்ணாதீங்க. நீங்கள் வேணும்னே ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. பட் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறனால நீங்கள் சொல்கிற விஷயங்கள் மற்றவங்கள வந்து காயப்படுத்தலாம். ஓகே, ஸோ காயப்படுத்தக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ரொம்ப வந்து வேகம் வந்து இந்த வீக் வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பல்ல கடிச்சிட்டு வந்து இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சொல்ல போகிற அடுத்து ஒவ்வொரு விஷயமும் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடலாம். ஸோ அதனால் அந்த இம்பல்சிவ்னஸ், அதாவது அந்த உணர்ச்சி வசம், அந்த வேகத்தை குறைஞ்சிக்கோங்க. நம்ம வந்து இப்போ வந்து வேகம் முக்கியம் கிடையாது, பொறுமையும் விவேகம் தான் நமக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு செல்ஃப் அவேக்னிங் அவேர்னஸ் தான் நமக்கு இங்கே. ஸோ நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐயோ நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவோம். எதுக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு, தப்பு தானே. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி எதுவும் வந்து ஃபீல் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். முன்னாடியே வந்து நீங்கள் பொறுமையாக இருந்துக்கோங்க, நிதானமாக இருந்துக்கோங்க. என்ன நடந்தாலும் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருந்துட்டோம் அப்படின்னா எதை நினச்சி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இந்த வீக் வந்து இருந்துக்கோங்க. அண்ட் ஃபினான்ஷியல் வைஸும் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? Was financially is going to be this week. ஃபினான்ஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, க்ரோத் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் ஸ்லோ, இது வந்து ஸ்லோ க்ரோத்துன்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு ஸ்டெடி க்ரோத்து தான். பட் இது எப்படி அப்படின்னா, இப்போதைக்கு உங்களுக்கு இந்த வாரம் என்ன க்ரோத் போகுதோ பி ஹாப்பி அபவுட் இட். என்னடா இது போன வாரம் அப்படி இருந்தது, போன வாரம் அதாவது உங்களுக்கு எதுவுமே வராமலாம் இருக்க போகிறதில்ல. உங்களுடைய க்ரோத்து வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்கம்மிங்கோ இல்லை வந்து ஏதோ ஒன்று வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. மணி வைஸ் அப்படின்றது கையில் காசு வந்து புழங்கிட்டு தான் இருக்கும் போது. பட் அது என்ன அப்படின்னா அது ட்ரிபிள் த மடங்கு டபுள் த மடங்கு அப்படின்னு இருக்காது. பட் உங்களுக்கு வர வேண்டிய அந்த மணி அந்த இது வந்து அந்த ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே வந்து இருக்கும். பட் அது என்ன ஆகிடும் அப்படின்னா, சில பேருக்கு அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிடும், சில பேருக்கு அதுக்கு சேவிங்ஸில் போயிடும். எதிர்பாராத செலவுகள் அப்படின்றது வந்து வந்துடும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி செலவுகள் வந்து வந்துடும். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சில பேருக்கு இது அனாவசியமாக வந்து சில பேருக்கு அது வந்து வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க, அவங்களுக்கே தெரியாமல் ஸ்பெண்ட் ஆகிடும். ஆனால் சில பேருக்கு வந்துட்டு காசுன்றது வந்து இருக்கும், அவங்களுக்கே தெரியாமல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிடும், அதில் போயிடும், இதில் போயிடும் அப்படின்றது அந்த ஃப்யூச்சர் அந்த இதை நோக்கி போயிடும். ஸோ மணி அப்படின்றது இல்லாமல் இல்லை. இந்த மணி அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு கையில் வந்து இருக்காது. மணி அப்படின்றது வந்து சுத்தமாக இருக்காது. அப்படி தான் இந்த வாரம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க போகுது, சேலஞ்சிங்காக, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், இது இல்லைன்னா சுப செலவு, அந்த மாதிரி விஷயங்களில் வந்து போயிடும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த விஷயத்துலையும் டெம்டேஷன் ஆகாதீங்க, க்ரீடினஸ் ஆகாதீங்க. உங்களுக்கே தெரியாமல் தேவையே இல்லாத விஷயங்களில் வந்து செலவு பண்ணிட வேண்டாம்.
ஓகே. ஸோ நமக்கே தெரியாது, இப்போ எல்லாமே ஆன்லைன் அந்த மாதிரி வந்திருக்கனால கண்ணுக்கு இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாமல் நிறைய விஷயங்களில் வந்து ஷாப்பிங் பண்ணிவிடுவோம், நமக்கே தெரியாமல் வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து அமையும். ஸோ நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், நீங்கள் தான் கொஞ்சம் கான்ஷியஸாக வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நடந்துக்கணும். ஓகே, உங்களுக்கான ரீடிங் ஏஞ்சல் ஆன்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு. ஹெல்ப்ஃபுல் பீப்புள், உடனே நீங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு தேடி வர ஹெல்ப்பை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் நான் சொன்னேன்ல, தேவையில்லாத ஓவர் திங்கிங் இது பண்ணுறது எல்லாமே இந்த வீக் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இதெல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி செல்ஃப் கான்ஷியஸாக இந்த வீக்கை வந்து நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போகிறீங்க. நீங்களாக ஓவர் திங்க் பண்ணி உங்களோட டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்க போகிறீங்களா, இல்லை ஒன்றுமே இல்லாத விஷயத்த நீங்களாக வந்து பில்டப் பண்ணி அந்த இடத்துல ட்ராமா க்ரியேட் ஆக போதா, வேகத்தை எப்படி குறைக்கலாம், எப்படி நம்ம பொறுமையாக இருக்கலாம், எது நடந்தாலும் அது நடந்துட்டு தான் போகிறோம். நீங்கள் உங்களுடைய பாட்டை பண்ணிக்கிட்டே வந்து போய்கிட்டே இருங்க. அது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது உங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் கைஸ் உங்களுக்கான ஒரு ரீடிங். ஹோப் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும் நம்புறேன். நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா டீட்டெயில்ஸ் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. ஓகே, ரெட் கலர் சூஸ் பண்ணவங்களுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஜென்ரலாக வந்து இந்த வீக் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் வைஸ் எப்படி இருக்க போகுது, லவ் ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்க போகுது, ஏஞ்சல் ஆன்சர்ஸோட ஏஞ்சல் கைடன்ஸ் நமக்கு என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ 3 கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எமோஷ்னல். ஓகே, இந்த வீக் இட் இஸ் கோயிங் டு பி ரொம்ப எமோஷ்னல், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும். எல்லாமே வந்து ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு மன திருப்தி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு செல்ஃபாக நம்ம பண்ணுற விஷயங்களுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கும் வந்து நிறைய ஒரு நம்ம நினச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஓவர்வெல்மிங், அதாவது பாசிட்டிவாக ஓவர்வெல்மிங்காக இருக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த ஃபேமிலி கேதரிங்ஸ்லாம் வந்து நிறையா நடக்கலாம். ஃபேமிலி வைஸாக சப்போர்ட் அப்படின்றது நிறையா நடக்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலி அந்த பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகிற ஒரு தருணம் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கு தாண்டி இருக்குது. ஸோ இதை ஃபேமிலி விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு செல்ஃபாக சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, செல்ஃபாக நீங்கள் நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஓ, எனக்கு இது இருக்குப்பா, ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ கண்டென்ட், எனக்கு வந்து அது குறை அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு இது வந்து இருக்கணும். லைக் இன்னும் ஏதாவது ஒரு ரீசன் வந்து நம்ம வந்து தேடுவோம்ல குறை அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி எதுவுமே இருக்காது உங்களுக்கு. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து அச்சீவ் பண்ணி அதை வச்சு சந்தோஷப்படுற விஷயங்கள் செல்ஃபாகவே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப வந்து அமைதியாக நிதானமாக எந்த ஒரு படபடப்பு இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களோட சைல்டோட, அதாவது நீங்கள் இப்போ உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு நினச்ச விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்ச விஷயமா இருக்கலாம். இது இப்படி இருந்தால் ஏங்கின விஷயமா கூட இருக்கலாம். இட் கேன் பி எனி திங். அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப நிறைய கற்பனைகளோ இல்லை நம்மளுடைய கோல்ஸோ நம்மளோட ஆம்பிஷனோ நிறைய நினச்சி வச்சுருப்போம். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அது நடக்கும்போது நமக்கு ரொம்ப எல்லாமே பேலன்ஸ்டாக வந்து போகும். இந்த வீக் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி கூட அது இது படப்படன்னு இருக்கும். எல்லா வேலையும் எப்படி முடிக்கணும் அப்போ முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப பிஸியாக இருந்திருப்போம்ல. ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு இதுவாக மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆராம்ஸே மெதுவாக எந்திரிக்கிறது, மெதுவாக சில விஷயங்கள் பண்ணுறது செய்கிறது அந்த மாதிரியுமே உங்களுக்கு வந்து இருந்திருக்காது. ஓகே, அந்த மாதிரி எதுவுமே இருந்திருக்காது. பட் இந்த வீக் நீங்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஓகே, யூ கேன் பி ஹாப்பி, யூ கேன் டூ எனி திங். ஃபேமிலி டைம் ஸ்பெண்டிங், எங்கேயாவது போகிறது, ஃபேமிலி கேதரிங்ஸ் போய் என்ஜாய் பண்ணுறது, உங்களுக்கான டைம் அப்படின்னு கொடுக்கறது, சில விஷயங்கள் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு வந்து இருக்குல்ல. நீங்கள் ரொம்ப நாளாக வந்து நினச்ச விஷயம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு வந்து நினச்சி வச்சுருப்பீங்களா, அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய இது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸோ லவ் ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்கலாம் எப்படி வந்து அந்த லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ லவ் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்குமே வந்து இது நிறையா பேருக்கு ரெசனேட் ஆகுமா அப்படின்றது வந்து தெரியல. பட் இந்த வீக் உங்களுக்கு ஜென்ரலாக வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் சில பேர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில பேர் அந்த டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. யூ வில் பி லாங்கிங் ஃபார் சம்திங் அந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து இருக்கலாம், ஓவர் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கலாம். பட் 7 of Wands பொறுத்த வரைக்குமே வந்து உங்களுடைய விஷயங்களில் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க. இது இப்படி தான், அது அப்படி தான், இது இப்படி தான் நான் பண்ணுவேன், இது இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுடைய விஷயத்தில் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் என்ன விஷயம் வந்து மைண்டில் வந்து ஓட வச்சுட்ருக்கீங்களோ அந்த இதுக்கு வந்து நீங்கள் ட்ரூவாக இருப்பீங்க, அந்த இதுக்கு நீங்கள் ட்ரூவாக இருப்பீங்க, அந்த இதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக நடந்துப்பீங்க. அது உங்களுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு பெரிய ஹோப் கொடுக்கும். ஓகே, ஒரு சமயம் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதே சமயம் வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீலும் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பெரிய நம்பிக்கையும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், அளவு கடந்த நம்பிக்கையும் இருக்கும். அளவு கடந்த ஒரு விஷ் அப்படின்னு சொல்லுவாங்களோ, ரொம்ப நாளாக நினைக்கிறோம் அந்த விஷயமும் இருக்கும். பெரிய நம்பிக்கையும் வந்து திருப்பி வந்து பிறக்கும். அதே சமயம் அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலே வந்து சில பேருக்கு வந்து நடந்துருமா செஞ்சிருமா அப்படின்னு சொல்லி இருந்துட்டு அது எல்லாமே நடக்க தான் வந்து செய்யும். ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தடங்கள் இருக்கலாம், பண்ணலாம், செய்யலாம். பட் அந்த விஷயம் நடந்துருமா, அப்படி வந்து கொஞ்சமாக இருந்துருவோமானே நீங்கள் வந்து ஓவர் திங்க் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஓகே, இந்த நாள் எனக்கு வந்து நல்லா போச்சா, ஓகே, அடுத்த நாள்ன்றது நாளைக்கு பார்த்துக்கலாம். எதுக்கு வந்து நாளைக்கு நடக்க போகிறதுன்னு நினச்சி நான் இன்றைக்கே வந்து உட்காந்து வந்து ஐ ஹாவ் டு வேஸ்ட் மை டைம், ரைட்? ஸோ நாளைக்கு நடக்க போகிறத வந்து நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஓவர் திங்க் பண்ணாமல் உங்களுடைய விஷயம் நோக்கி நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷனை நோக்கி வந்து போய்கிட்டே வந்து இருங்க. ஓகே, உங்களுடைய பீஸ்ஃபுல்னஸை எப்பயுமே காப்பாற்றிக்கோங்க. அதை நீங்கள் இப்போ காப்பாற்றிப்பீங்க. உங்களுடைய மென்டல் பீஸ் அப்படின்றது இந்த வாரம் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து இது பண்ணாமல் அந்தோட மென்டல் பீஸை காப்பாற்றிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளோட மென்டல் பீஸை காப்பாற்றிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் வந்து காப்பாற்றிப்பீங்க, மற்றவங்க முன்னாடி காப்பாற்றிப்பீங்க. பட் நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து இது பண்ணிக்கக்கூடாது, அதை தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் வைஸ் இந்த வீக் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஃபினான்ஷியல் வைஸாக வந்துட்டு ஓகே, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும், நிறைய விஷயங்கள் வந்து இனிஷியேட் வந்து பண்ணுவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ஓகே, ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சேஞ்ச், பிக் சேஞ்ச் அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி இதனால் வந்து ஒரு ஒர்ஸ்டான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆக போகுது அப்படின்றதும் கிடையாது. இட்ஸ் லைக் இது ஆவரேஜுக்கும் ஒரு ஸ்டெப் கீழே அந்த மாதிரி தான் உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து இந்த வீக் வந்து இருக்கும். உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் நல்லா தான் வந்து போய்கிட்டே இருக்கும், அதில் எந்த ஒரு பயமும் வந்து எதுவுமே வந்து கிடையாது. பட் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் வைஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு, பட் அதை நினச்சி நீங்கள் வந்து எதுவும் வந்து பண்ணிக்க வேண்டாம். ஓகே, அதை நினச்சி எப்படி சொல்கிறது, இப்போது நிறைய பேருக்கு நல்லா பணம் வரும். ஓகே, அந்த இப்போது நல்லா இன்கம் வருதுல்ல, அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அப்படி சொல்லலாம். இதை வந்து இட்ஸ் லைக் இன்கம் இஸ் கோயிங் டு கம், அது எல்லாமே வரதான் செய்யும். பட் அதை எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஒரு மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் ஒரு கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஏற்படலாம். ஓகே, நம்மளால் இதை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியுமா, கேன் வி ஏபிள் டு மேனேஜ் தீஸ் திங்ஸ் அப்படின்ற ஒரு கொஷின் வந்து உங்கள் மண்டையில் வந்து கண்டிப்பாக வந்து எழும். அப்படின்ற ஒரு டவுட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ மேனேஜபிள், லைக் கேன் யூ மேனேஜ் இட், ஓகே திங்ஸ் ஆர் கம்மிங் குட், பட் ஹவு குட் ஐ மேனேஜ் திஸ், அப்படி இல்லை அப்படின்னா எப்படி நான் இனிமேல் நல்லா மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து உங்களுக்குள்ளே வந்து எழும்பும்.
என்னால் இதை பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல. மணி வைஸ்ன்றது ப்ராப்ளம் கிடையாது, பட் என்னால் இது வந்து முடியுமா அப்படின்ற ஒரு கொஷினுக்கு வந்து ஐ திங்க் யூ வில் ஏபிள் டு கிளியர் திங்ஸ். அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. பட் அந்த மாதிரியான ஒரு இது வர்றதுக்கான இது இருக்குது. ஸோ செல்ஃபாக வந்து நம்ம எப்படி இதை வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். ஓகே, கைடன்ஸ், ஏஞ்சல் ஆன்சர்ஸோட கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அன்லைக்லி, அதுக்கப்புறம் வந்து சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ். ஓகே, அன்லைக்லி த சிச்சுவேஷன், அதாவது லைக்லி அப்படின்னா இந்த மாதிரி அப்படின்னா, அன்லைக்லினா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்போ வந்து கோத்ரூ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது வந்து கண்டிப்பாக முன்னேறுவதற்கு, அது வந்து ஒரு படி வந்து மேலே போகிறதுக்கு வந்து நிறையா சுச்சுவேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அந்த சுச்சுவேஷன் வந்து கீழே இறங்கி வராது, அது எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்து போகும், அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து பர்சனலாக ரீடிங் எடுத்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்கள் வந்து என்னை வந்து மெசேஜ் வந்து பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் லவ். ஓகே, ப்ளூ கலர் சூஸ் பண்ணவங்களுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜென்ரல் ரீடிங், ரிலேஷன்ஷிப், ஃபினான்ஷியல் வைஸ் இந்த வீக் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ஏஞ்சல் ஆன்சர்ஸோட கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இந்த வாரத்துக்கான ஜென்ரல் ரீடிங் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, நிறைய க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து இருக்க போது. வாவ், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போதுங்க. இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுபமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல. ஓகே, ரொம்ப சுபமாக இருக்குது, எல்லாமே வந்து கைகூடி வருது அப்படின்ற மாதிரியான ஒரு வீக். லைக் இந்த வீக் வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு திருப்தி அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். சில பேருக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் வந்து காதில் வந்து விழுகும். ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து வரலாம். ப்ரெக்னென்சியாகவும் வந்திருக்கலாம், அது ப்ரெக்னென்சி ரிலேட்டடாகவும் இருக்கலாம். சில பேருக்கு குழந்தை பிறக்கலாம், சில பேருக்கு வந்து கல்யாணம் முடிவாகலாம், சில பேருக்கு வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அதை வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்களே, அந்த சம்மந்தப்பட்ட விஷயமும் வந்து உங்கள் காதுக்குள்ளே வந்து விழுகிற விஷயங்கள் ஆகட்டும், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து ரொம்ப நல்லபடியாக வந்து நடக்கும். அதுதான் வந்து இந்த வீக்கோட ஒரு பெரிய ஒரு விஷயம். அதே அப்படி இல்லை அப்படின்னாலும் வந்து உங்களுக்குள்ளே வந்து நடக்கிற நிறைய சேஞ்சஸ், ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு க்ரோத் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, அது வந்து இருக்கும். ஒரு மதர்லி லவ் வந்து எதிர்பார்ப்பீங்க, அதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். யா, அதே மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, ஏதோ ஒன்று செய்கிறீங்களோ என்னமோ, அது வந்து ஒரு இது நல்லபடியாக முடியணும், சில விஷயங்கள் வந்து நல்லபடியாக முடியணும் அப்படின்னு வந்து நினச்சி வச்சுருப்போம்ல, அது எல்லாமே வந்து முடியும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக வந்து முடியும். பிஎட் கேரியர், பிஎட் இது வந்து நம்ம ரொம்ப ஜென்ரல் தான். கேரியராக இருக்கலாம், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது விஷயங்கள், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயம், லவ் ரிலேஷன்ஷிப்ஸ், அதெல்லாம் நம்ம தனித்தனியாக பண்ண போகிறோம். பட் இது அப்படின்னு வந்து எடுத்துக்கும் போது, ஜென்ரலாக நம்ம இது அப்படின்னு வந்து எடுத்துக்கும் போது எமோஷன் வைஸாகவும் சரி, லைக் பர்சனல்னு வரும்போது இட் வில் ஆல்வேஸ் கனெக்ட் டு எமோஷன்ஸ். கரெக்டுங்களா? ஸோ அது எமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அப்படி வந்து ரொம்ப சுபமாக திருப்தி, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, அந்த மாதிரி நல்லதாக நடந்து முடியும். லைக் சீமந்தம் நடந்து முடியலாம். சில பேருக்கு வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலாம். சில பேருக்கு வந்து கல்யாண பேச்சுவார்த்தைகள் முடியலாம், இடம் வாங்கலாம், அதே மாதிரி வீடு வாங்கலாம். ஒரு ஸ்டெப் ஃபர்தர் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம இருக்கிற பொசிஷனை தாண்டி அடுத்த ஒரு நிலைக்கு போகிறது அப்படின்னு, அடுத்த நிலைக்கு இல்லை அப்படின்னாலும் அடுத்த ஒரு அடுத்த நிலைக்கு அப்படின்றது போகிறவங்களும் வந்து அவங்க ஜாதக கட்டங்களை ஏற்றுக்கடுத்த மாதிரி அதுவும் இருக்கும். பட் அடுத்த ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குல்ல. அடுத்து நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோம், இது வந்து இதாகிடுச்சு, அடுத்து வந்து எல்லாமே நல்லபடியாக நடந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து நடந்துடும். இப்போ நீங்கள் யாராவது மணி கொடுத்துருப்பீங்க, அவங்களே வந்து தேடி வந்து மணியை வந்து கொடுத்துட்டு போவாங்க. இல்லை அப்படின்னா நீங்களே வந்து எதில் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படி கூட சொல்லலாம்.
இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நிறைய விஷயங்களில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சுபமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து எதிர்பார்த்ததை விட எப்பயுமே நம்ம வந்து எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இது எல்லாமே வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். நல்லா நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்றதும் வந்து கிடைக்கும். ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்க்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். லைக் you will move on to you will move on to the new things in your life. You will start moving towards the new things in your life. Knight of Swords அதே மாதிரி வந்து சில பேர் வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பீங்க, அவங்களாம் வந்து பேசுவாங்க. அப்பாலஜைஸ் வந்து பண்ணணும்னு நினைப்பீங்க, அப்பாலஜைஸ் பண்ணுவாங்க. இல்லை நீங்களே வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் அப்படின்லாம் வந்து நினைப்பீங்க, அது நீங்களே வந்து எடுத்து பண்ணுவீங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்குள்ளே ரொம்ப டக்கு அம்மா வந்து நடக்கும். சில பேர் வந்து பேசணும்னு நினைப்பீங்க, அவங்களும் வந்து பேசுவாங்க. அப்பாலஜைஸ் பண்ணணும், அதுவும் வந்து பண்ணுறாங்க. இந்த இடத்த விட்டு நான் வந்து ஒரு புது டைரக்ஷனை வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து நோக்கி போக போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் வந்து எடுப்பேன்ல, நம்ம கண்டிப்பாக எடுப்போம். அந்த மாதிரியும் வந்து நடக்கும். லைக் இது எப்படி அப்படின்னா லைக் இதை நான் வந்து ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயத்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு இம்மெச்சூரில் இருந்து ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயத்தை நோக்கி வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்வேன். இது முன்னாடி வந்து ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்குது. ஸோ மெச்சூர்ட் ஆகிறதுக்கான முதல் படியாக கூட இருக்கலாம். நமக்கு எப்பயுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மெச்சூரிட்டி வந்து வேணும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேணும், நல்ல ரெஸ்பெக்ட் அப்படின்றது வந்து இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நோக்கி தான் நம்மளுடைய லைஃப் அப்படின்றது வந்து தேவையாகும். ஸோ ஃப்ரம் இம்மெச்சூரிட்டி டு மெச்சூரிட்டி, ஸோ அதை நோக்கி வந்து இதுவாகும். நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய பேர் வந்து ஃபேமிலி வைஸ் அந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஃபேமிலியாக ரிலேஷன்ஷிப் வைஸாக வந்து ஷிஃப்ட் ஆவீங்க. ஸோ அந்த விஷயங்களும் வந்து நடக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லவ் ப்ரப்போசல்ஸ் அப்படின்றது வரும், மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஹிட் ஆகும். ஸோ ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் வந்து தாண்டி உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஹீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்ல, இதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு விஷயத்தை விட்டு தள்ளி நீங்கள் வந்து விலகி நிற்கும் போது அதுக்கான விஷயங்கள் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே வந்து நல்ல ப்ரப்போசல்ஸும் வந்து வரும். உங்களை தேடி வந்து நல்ல நல்ல விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்கும். ஏதோ ஒரு வகையில் வந்து யாராவது ஏதாவது வந்து கேட்பாங்க, நல்ல விதமாக வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இந்த வீக் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். அது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்கும். ஸோ ஃபினான்ஷியல் வைஸ் உங்களுக்கு இந்த வீக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்றது வந்து ஃபினான்ஷியல் வைஸ் வந்து கிடைக்கும். இஃப் இட் இஸ் அபவுட் அ லோன் ஆர் சம்திங், இஃப் யூர் லைக் நமக்கு ஏதாவது ஒரு மணி தேவைப்படும், நமக்கு வந்து அவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும். ஒரு கைண்ட் ஆஃப் டீம் ஹெல்ப் ஃபினான்ஷியல் வைஸாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். பட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்றது வந்து தேவைப்படும். ஓகே, இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் அப்படின்றது வந்து பெருசாக இப்போ போன வாரம் கூட வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து 29 days தான் இருந்தது Februaryல. பட் இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி இல்லாத மாதிரியே வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் இப்போது வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு இன்னும் சில பேருக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படும், இல்லை ஏதோ ஒரு தேவைகள் அப்படின்றது வந்து இருக்கும். உங்ககிட்ட இருந்தாலுமே வந்து பணம் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு வகையான தேவைகள் அப்படின்றது வந்து இருக்கும். அது வந்து தெரிஞ்சவங்க மூலயமா, லைக் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன் மூலியமாக, ரொம்ப உங்களோட இருக்கிற ஒரு க்ளோஸ்டு பர்சன் மூலியமாக அந்த இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து பூர்த்தி பண்ணி வந்து கொடுக்கும். அதுதான் இது. ஸோ உங்ககிட்ட வந்து இருந்தாலும் வந்து இன்னும் வந்து நம்மளுக்குனால சமாளிச்சிட முடியுமா, நம்மளால் இதை வந்து ஓவர் கம் பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும்ல. அதுவும் ஆல்மோஸ்ட் இந்த ஒரு விஷயம் மூலயமா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஹெல்ப் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். ஃபினான்ஸ் மூலயமா வந்து நீங்கள் ஏதாவது அப்ரோச் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்துடும். அது வந்து உங்களுக்கு வந்து விக்ட்ரி தான் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும்.
சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து ஏஞ்சல் கைடன்ஸ் பார்க்கலாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு. ஸோ ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் இந்த வீக் உங்களுக்கு. உங்களோட இன்ட்யூஷனை வந்து லிசன் பண்ணுங்கள் அப்படின்றது வந்து ஏஞ்சல் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் அது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து உங்களோட இன்ட்யூஷன் வந்து உங்களை வந்து ப்ராப்பராக வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த இன்ட்யூஷனையும் வந்து தயவுசெய்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து லிசன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் இந்த வீக்குக்கான ஒரு ரீடிங். ஹோப் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும் நம்புகிறேன். நீங்கள் பர்சனலாக ரீடிங் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். பர்சனல் ரீடிங்ஸ் வந்து சார்ஜபிள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.